வணக்கம் மக்களே. நடிகர் சந்திரபாபுவை பிடிக்கும் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை தமிழில் எழுதிய கவிஞர் கண்ணதாசன் தோல்வி படத்தை வெற்றி காண வச்ச நடிகர் சந்திரபாபு. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தோல்வியின் விளிம்பில் இருந்த ஒரு படத்தை சென்னை தமிழ் பாடல் மூலம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நடிகர் சந்திரபாபு கூட்டணி தூக்கி நிறுத்தியிருக்குன்னே சொல்லலாம். உணர்வு பூர்வமான ஒரு படம் எடுத்த ஏவிஎம் நிறுவனத்திற்கு அந்த படம் திருப்தி இல்லை என்பதால் கவிஞர் கண்ணதாசன் மற்றும் நடிகர் சந்திரபாபுவோட கூட்டணி ஒரு பாடலை வைத்து இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக மாற்றியிருக்காங்க. அது என்ன படம் என்ன பாடல்னு பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் பெரும் ஜாம்பவான்களாக இருந்தவர்களின் முக்கியமானவர்கள் தான் கவிஞர் கண்ணதாசனும் நடிகர் சந்திரபாபுன்னே சொல்லலாம். தன்னோட பாடல்கள் மூலம் சினிமாவில் கவியரசராக வலம் வந்த கவிஞர் கண்ணதாசனுக்கு இணையாக தனது காமெடியின் மூலம் உச்சம் தொட்டவர் தான் நடிகர் சந்திரபாபு அவர்கள். இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு தோல்வியை தழுவ இருந்த ஒரு படத்தை பெரிய வெற்றிபரமாக மாற்றிய தகவல் பலருக்கும் தெரியாத ஒன்றுனே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் பழம்பெரும் பட தயாரிப்பு நிறுவனங்களில் முக்கியமானவர் ஏவிஎம் நிறுவனம். இப்போது இவர்கள் படம் தயாரிக்கவில்லை என்றாலும் திரைத்துறை வட்டாரத்தில் இவர்களை பற்றி பேச்சுகள் அவ்வப்போது வந்து கொண்டே தான் இருக்கின்றன. கிளாசிக் சினிமா தொடங்கி இன்றைய டிஜிட்டல் சினிமா வரைக்கும் பல படங்களை தயாரித்து பல நடிகர்களுக்கு வெற்றி படங்களை கொடுத்த ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த ஒரு படம் தான் சகோதரி என்ற படம். இந்த படம் 1959ஆம் ஆண்டு வெளியாகிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் பீம்சிங் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் பாலாஜி, தேவிகா, ராஜசுலோச்சனா, நடிகர் சந்திரபாபு உள்ளிட்ட பலருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு சுதர்சன் அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே கவிஞர் கண்ணதாசனை எழுதியிருப்பாங்க. இந்த படத்தில் முதல்ல சந்திரபாபு நடிக்கவில்லை. படப்பிடிப்பு அனைத்தும் முடிந்து படத்தை பார்த்த ஏவிஎம் சரவணுக்கு படத்தில் திருப்தி இல்லை. படத்தில் சென்டிமெண்ட் உள்ளிட்ட அனைத்தும் நன்றாக இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைகிறது என்று சரவணன் அவர்கள் கூறியிருக்காங்க. இதன் பிறகு படத்தில் நகைச்சுவை காட்சிகள் இருந்தால் நன்றாக இருக்கும் என யோசித்ததை தொடர்ந்து அப்போது முன்னணி நடிகராக இருந்த நடிகர் சந்திரபாபு இந்த படத்தில் கமிட்டாகி நடிக்க தொடங்கியுள்ளார். அதே போல் அன்றைய காலகட்டத்தில் நடிகர் சந்திரபாபு பாடல் பொதுவாகவே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வந்ததால் இந்த படத்தில் அவருக்கு ஒரு பாடல் காட்சியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடலை எழுத கவிஞர் கண்ணதாசனை வரவழைக்கப்பட்டிருக்காங்க. படத்தில் பால்காரனாக வரும் சந்திரபாபுக்கு கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுத அதை தனது குரலிலேயே நடிகர் சந்திரபாபு அவர்கள் பாடி முடிக்கிறாங்க. பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் நடிகர் சந்திரபாபு பாடிய பாடலும் ரசிகர்கள் மத்தியில் அதீத வரவேற்பை பெற்று படத்திற்கு மேலும் வெற்றியை பெற்று கொடுத்துள்ளது. இந்த பாடல் தான் நானொரு முட்டாளுங்க என்ற பாடல். இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் ஒரு பாடலாக உள்ளதுன்னே சொல்லலாம். கவிஞர் கண்ணதாசன் சென்னை தமிழை பயன்படுத்தி எழுதிய இந்த பாடல் காட்சியும் படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அதே போல இந்த பாடல் காட்சி மற்றும் இதில் வரும் காமெடி காட்சிகள் அனைத்துமே நடிகர் சந்திரபாபு தாமே ஷூட் செய்து படத்தில் இணைத்து காட்சிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் இந்த காட்சிகளை இயக்கியதற்காக நடிகர் சந்திரபாபுக்கு படத்தின் பட்ஜெட்டை தாண்டி தனியாக சம்பளம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.